வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேமிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் டெக் ஐட்டம்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம 3 பாஸ் ஃபைட்டையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் பாஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, ஃபைனல் பாஸில் நம்ம போகும்போதேவும் ஃபுல் டெக் ஆர்மரோட போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா டெக் ஐட்டம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் பேல் ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். டெக் ரெப்ளிகேட்டர் செய்கிறதுக்கே நமக்கு 150 பிளாக் பேல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கடலுக்குள்ளே தான் சுற்ற போகிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பிளாக் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டைனோசர்லாம் போட்டு தரலாம் வச்சுக்கோங்க. நமக்கு பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே கிடைக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2, 5 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் பெல் கொடுப்பாங்க. நமக்கு அதிகமாக தேவைன்னா நம்ம ஆல்ஃபா மோசஸோர் ப்ளஸ் ஆல்ஃபா ஆக்டோபஸ், அது பேர் பார்த்திங்கன்னா துசியோதுசஸ்ன்னு வரும். பேர் பார்த்தீங்கன்னா தேவை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையும் கில் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட 100 பிளாக் பெல்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்க சான்ஸ் இருக்குது. நார்மல் ஆக்டோபஸ் கொண்டா கிட்டத்தட்ட ஒரு 50 to 20 to 50 வரை கிடைக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மாட்டினா வச்சுக்கோங்க அப்படியே கைமா பண்ணிட வேண்டியதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பக்கை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோசம் அப்படியே ஒரு பந்து மாதிரி சுருன்னு இருப்பான். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பக்கு ஃபிக்ஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சு தான் உள்ளக்க வந்திருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் வந்தாலே நம்ம அந்த இடத்துல இருக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைட்டை பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு லெவலப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 15,000 ஹெல்த்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ஃபா எப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 to 60 கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் பேலும் பார்த்தீங்கன்னா சிலிக்கா பேல்ஸ் மாதிரி கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓவராக ரேர் ரிசோர்ஸ் வச்சுட்டாங்க இல்லை. நார்மல் மோசோசரஸ் கூட நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர். ஸோ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நார்மல் மோசோசரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் பேல் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா நார்மல் ஆக்டோபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் பேல் கிடைக்கும். ஸோ ஆக்டோபஸ் கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கன்னிங் ஆர்டிஃபேக்ட் கேவ் கேவ்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த கேவில் கூட பார்த்திங்கன்னா 2 ஆக்டோபஸ் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளி ஆல்ரெடி பிளாக் பேல் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஆக்டோபஸை கொள்ளும்போது நமக்கு 25 தான் கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரேண்டம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 25லேருந்து 50 வரை கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் ஆகியும் யாரையுமே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். டீப் வாட்டரில் தான் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மோசஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாலாம் வெளியே எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படியே தேடிக்கிட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நமக்கு டெக் ரெப்ளிகேட்டர் செய்கிறதுக்கே நமக்கு 150 பிளாக் பேல்ஸ் பார்த்திங்கன்னா வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெக் சூட்டு, டெக் கன்னு அதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷஸாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஜெல்லிலாம் அட்டாக் பண்ண கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் தேடியும் கொடுத்து கூட கிடைக்காமல் இருக்கான். நம்ம டேம் பண்ணும்போது மட்டும் நம்மளை ஈஸியாக வந்து ஒரு ஆல்ஃபா கில் பண்ணிட்டு போயிடுச்சு. சின்ன பையங்களாம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்.
ஒரு பிரச்சனைனா நமக்கு 15,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இருக்குது. நம்ம இதை வச்சு ஆல்ஃபாவை அடிக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த் ஏற்றுறதும் கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஸோ முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி மெல்லியை மட்டும் ஏற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீலே டேமேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றிட்டா போதும் நமக்கு. ஓகே, பயோடாக்சின் பார்த்திங்கன்னா வெயிட் அடிக்கடி வேகமாக ஏறிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வெயிட்டை பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்டாக பார்த்தாச்சு. ஆனால் அது ஆல்ஃபாவாக என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்திங்கன்னா நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒயில்டு ஃபீமேல் மோசோசாரஸ். ஓகே, வந்துட்டியாடா. இது பார்த்திங்கன்னா நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கில் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. கில் பண்ணிடுவோம். லெவலப்பாக ஏறிக்கலாம். ஸோ லெவலப்பும் பார்த்திங்கன்னா ஏறல. ஓகே, நார்மல் மோஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஸ்மானில் இருக்குது. ஆனால் டேம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக கிடைக்காது. பார்த்திங்கன்னா நம்ம வேணாங்கிறப்ப நார்மலாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, திரும்பவும் பார்த்திங்கன்னா உரப்பட்ட குப்பை பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒயில்டு மேல் துசியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்திங்கன்னா போட்டு தள்ளி வந்து பிளாக் டாப் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நமக்கு இது பார்த்திங்கன்னா நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளை கிராப் பண்ண முடியாது. இதே ஆல்ஃபா பார்த்திங்கன்னா நம்மளை ஈஸியாக கிராப் பண்ணிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சப்பையாகவே முடிச்சிருக்காங்க. சாகும்போது பார்த்திங்கன்னா கருப்பு கலர் போயே போட்டு சாகுறான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இதோட எபிலிட்டியில் ஒன்றுவேன். ஸோ எவன் அடிக்கிறேன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இவனை போட்டு தள்ளியாச்சு. பேக் எதுவும் ட்ராப் பண்ண மாதிரியே தெரில. மேபி உடம்புல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அதுலேருந்து டென்டக்கல்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ப்ரைமேட் பார்த்திங்கன்னா தாறுமாறாக ஏறி இருக்குது நம்மக்கிட்ட. 26 பிளாக் பால் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 26 தான் கிடச்சிருக்கு. ஓகே, பரவாயில்ல. 26ங்கிறது ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாததுக்கு 26ங்கிறது ஓகே தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆல்ஃபா கிடச்சா ரொம்ப நாளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஈஸியாக 100 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தேர்ந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆல்ஃபா பார்த்திங்கன்னா சிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நேராக மேலே ஓடிடுவோம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா மேலே வராது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்து அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிட்டே குறைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த 2000 பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்அப் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபுல் ஹெல்த்தில் போய் அடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும் நம்மளால் அதை அடிக்க முடியுமா என்னன்னு சொல்லி. ஸோ ஓ மை காட், கீழே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் இருக்குது. ஆனால் ஆல்ஃபாவை என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது ஓகே கிராப் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நம்மளா. இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, 2 பேரும் ஒன்றா வந்தானுங்களே. டே விடுங்கடா. ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இது நம்மளை கிராப் பண்ணிடுச்சுன்னா நம்மளை விடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை. ஓகே, 2 பேருக்கிட்டே நம்ம நல்லா மாட்டியாச்சு. தனித்தனியாக வந்தாலே அடிக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மொத்தமாக வேறு வந்து அடிக்கிறாங்க. ஓகே, செத்து போயிடுவோம் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா சோழியை முடிச்சிட்டாங்க. ஓகே, அது ஆல்ஃபா மோசோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 ஹெல்த்தில் இருக்கான் அவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா சேவ் இருக்குது. சேவை பார்த்திங்கன்னா போட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் பார்த்திங்கன்னா போய் நம்ம
ஒன்று அந்த ஆல்ஃபா அடிப்போம், மோசோசாரஸ் அடிப்போம், இல்லாட்டினா அந்த ஆக்டோபஸ் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 2 பேரும் நமக்கு பிளாக் பெல் கொடுப்பாங்க. ஸோ யார் நமக்கு சிக்கிறானோ அவனை மட்டும் தனியாக கூட்டு போய் அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா காணோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் பார்த்தீங்கன்னா மாட்டினான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா 56K பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 ஹெல்த் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 15,000 தான் இருக்குது. ஸோ அடிக்க முடியுமா எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா அவசியம் தேவைப்படுது. ஐயோ, இடையில இவங்க வேறு அடிக்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஜெல்லி ஃபிஷ் மட்டும் வந்துடக்கூடாது, வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் கீழாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் நம்மளை அடிச்சதாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சீக்கிரமாக செத்துட்டோம். தனித்தனியாக வந்திருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாகவே முடிச்சிருக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாங்கியாச்சு. கேப்பில் பார்த்தீங்கன்னா இவனுங்க வேறு நம்ம வந்து அடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்து பாதிக்கு கீழே குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா செத்துருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஹெல்த் ரொம்பவே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளீடிங் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஓவர் அடிவு வந்துருச்சு. ஓகே, செத்துருவோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஹெல்த் ஏற்றியும் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் விழுந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. செத்துறாடே, திரும்பலாம் சேவ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஓகே, இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்மளை கொண்டுருவோன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கிட்ட ஆல்ஃபா மோசோசாரியே பார்த்தீங்கன்னா போட்டது இல்லையாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆளு கதற அடி வாங்கியிருக்கான். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு 2000 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இருந்திருக்கு. நம்ம அந்த 13,000லேருந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த் பஃப் பண்ணது சரியாக போச்சு, நல்லதாக போச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 13,000லேயே போயிருந்தோம்னா நம்மளை ஈஸியாக பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான். ஸோ ஃபுல் ஹெல்த்தில் போனதால நம்ம அந்த 2000 ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா போட்டு சொல்லியாச்சு. ஓகே, இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பிளாக் பெல் இல்லை, மேபி அந்த பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத ஐட்டங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஐட்டம் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு ஓகே, ரொம்ப அடி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளு. ஆனால் சத்தியமாக அடிச்சிருவோன்னு நினைக்கவே இல்லை நான். எப்படியோ அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றிட்டாப்புல. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 100 பிளாக் பெல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 100 பிளாக் பெல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 100 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஆனால் நம்மால் செத்து போயிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம 100 அது ஒரு 26 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 126 பிளாக் பெல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெக் ரெப்ளிகேட்டர் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இனி வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஓவராகவே அடி வாங்கிட்டான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வச்சுக்கோங்க செத்து போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவனை நான் சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மேப்பில் எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் வந்து நினைக்கிறேன். ஓகே, மேப்போட இந்த எட்ஜில் இருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா இது செட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 4G பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் 4G தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கலெக்ட் பண்ணி தரோம். சேம் தான், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்று ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா மெகலடான் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, அது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டேன் வீடியோவை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா மோசோசாரோட பார்த்தீங்கன்னா பல்லு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த பல்லை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறது, மேபி பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு போகிறதுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆல்ஃபா லெவல் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரிபியூட்டில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 218 பிளாக் பெல் பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டெக் ரெப்ளிகேட்டர் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக் ஐட்டத்தோடு நம்ம பார்த்திங்கன்னா பாஸ் ஃபைட் பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆக்டோபஸ்லாம் போட்டு தள்ளியிருக்கேன். அதான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா டெண்டக்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பெர்ல் வேட்டை பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டில் மீட் பண்ணலாம், ஃபைனல் பாஸ் ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டெக் ஐட்டம்ஸ்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் பஸ்ஸுக்கு போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.